புனித பீட்டர் இயேசு கிறிஸ்துவின் முதன்மை சீடர்களில் ஒருவராகவும் பிறகு முதலாம் திருச்சபையின் தலைமையாக, அதாவது முதலாம் போப்பாக தலைமை வகித்தவராகவும் போற்றப்படுகிறார். இவரின் இயற்பெயர் சைமோன். ஒரு யூதராக பெத்சாய்டா என்னும் நகரத்தில் பிறந்தார். பின்னர் தனது சகோதரரான அந்திரேயா எனப்படும் ஆண்ட்ரியூ உடன் கப்பர்நாவும் நகரத்தில் தங்கியிருந்து மீனவராக வேலை செய்து வந்தார். அவருடைய வாழ்க்கை இயல்பாக சென்று கொண்டிருந்த வேளையில் ஒரு நாள் மீன் பிடிக்க கடலுக்குச் சென்றார். ஆனால் இரவு முழுவதும் முயற்சி செய்தும் மீன்கள் எதுவும் பிடிபடவில்லை. இதனால் காலையில் கரையை நோக்கி திரும்பிய பொழுது கடற்கரையில் போதனை செய்து கொண்டிருந்த இயேசுவை முதன்முறையாக சந்தித்தார். கூட்டம் அதிகமாக இருந்ததால் இயேசு சைமோனின் படகில் ஏறி கடலில் சிறிது தொலைவில் தள்ளி நின்று அங்கிருந்த மக்களுக்கு போதித்தார். போதனை முடிந்த பிறகு இயேசு சைமோனிடம், படகை ஆழமான இடத்திற்கு கொண்டு போய் மீன் பிடிக்க வலையை வீசுங்கள் என கூறினார். ஆனால் சைமோன் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாங்கள் இரவு முழுவதும் உழைத்தோம், எதுவும் கிடைக்கவில்லை. இருப்பினும் உங்கள் சொல்லின்படி மீண்டும் வலை வீசுகிறேன் என்று கூறி கடலின் ஆழமான இடத்திற்கு சென்று வலைகளை வீசினார். அவர் வலை வீசியதும் வலைகளில் என்றும் இல்லாதவாறு மிகவும் அதிகமான மீன்கள் நிரம்பி வழிந்தது. இதை பார்த்த சைமோன் திகைப்புடன் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னை விட்டு விலகி இருங்கள் என்று கூறுகிறார். ஆனால் இயேசு அவரை தேர்ந்தெடுத்தார். இதன் காரணமாக அவர் சைமோனை பார்த்து, இதற்கு பின் நீர் மனிதரை பிடிக்கிற வல்லவனாவீர் என்றார். இந்த நிகழ்வின் பின்னர் சைமோன், அவரது சகோதரர் அந்திரேயா மற்றும் மற்ற மீனவர்கள் யாக்கோபு எனும் ஜேம்ஸ், யோவான் எனும் ஜான் ஆகியோரும் அவர்களுடைய படகையும் தொழிலையும் விட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இதன் மூலம் சைமோன் இயேசுவின் 12 சீடர்களில் முக்கியமானவராக மாறினார். பின் நாட்களில் இயேசு சைமோனுக்கு பீட்டர் எனும் புதிய பெயரை வைத்தார். பீட்டர் என்றால் கிரேக்க மொழியில் பேட்ராஸ் எனப்படுகிறது, அதாவது பாறை என்று பொருள். இந்த பெயரை சாதாரணமாக இயேசு பீட்டருக்கு வைக்கவில்லை. பீட்டர் குறித்த முதல் தீர்க்க தரிசனம் இந்த பெயரில் அடங்கியிருந்தது. இயேசு பீட்டரை பார்த்து, நீர் பாறையாயிருக்கின்றீர், இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்றார். உவமைகள் வாயிலாக பேசும் இயேசுவின் வார்த்தைகள் அன்று பீட்டருக்கு தெளிவில்லாமல் இருந்தது. பீட்டரும் இயேசுவின் பாதையில் பயணிக்க ஆரம்பித்தார். பீட்டர் இயேசுவின் மீது நம்பிக்கையுடன் இருந்தாலும் சில சமயங்களில் சந்தேகத்தால் தவறுகள் செய்திருக்கின்றார். அதில் ஒரு முக்கிய நிகழ்வு, இயேசு சீடர்களுடன் படகில் இல்லாத வேளை அவர்கள் கடல் புயலில் மாட்டிக்கொண்டார்கள். புயலின் வேகம் மற்றும் கடலின் கொந்தளிப்பு காரணமாக சீடர்கள் மிகவும் அச்சத்துக்கு உள்ளானார்கள். அந்த வேளையில் யாரும் எதிர்பாராத விதத்தில் இயேசு கடலில் நடந்து வரும் காட்சியை அவர்கள் கண்டார்கள். அதை பார்த்து பயந்த சீடர்கள், இது ஒரு பேய் என்று கூச்சலிட்டார்கள். அதை கேட்ட இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து, தைரியமாக இருங்கள், நான் தான், பயப்பட வேண்டாம் என்று கூறினார். ஆனால் பீட்டர் அவரை பார்த்து, உண்மையிலேயே அது நீர்தான் என்றால் நான் தங்களிடம் நடந்து வரும்படி கட்டளையிடும் என்றார். அதற்கு இயேசு வா என்றழைத்தார். பீட்டர் படகிலிருந்து இறங்கி கடலின் மேல் நடக்க ஆரம்பித்தார். ஆனால் காற்றையும் அலைகளையும் பார்த்தபோது பயத்துக்கு உள்ளாகி மூழ்க ஆரம்பித்தார். உடனே இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, என்னை காப்பாற்றுங்கள் என்று சத்தமிட்டார். இயேசு உடனே அவரை இழுத்து பிடித்து, நம்பிக்கை குறைவானவனே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கேட்டார். இவ்வாறு பீட்டர் ஒரு பக்கம் ஆழமான நம்பிக்கை கொண்டவராகவும் மறுபக்கம் மனிதருக்கே உரிய பயம், சந்தேகம் கொண்டவராகவும் இருந்தார். ஆனால் இயேசு அவரை நிராகரிக்கவில்லை. இயேசுவின் இறுதி நாட்களில் ஒரு முக்கியமான நிகழ்வான மாறுபட்ட வடிவம், டிரான்ஸ்பிகுரேஷன் இடம்பெற்ற பொழுது இயேசு தன்னுடைய நெருங்கிய சீடர்களான பீட்டர், யாக்கோபு மற்றும் யோவான் ஆகியோரை அழைத்துக்கொண்டு ஒரு மலைக்குச் சென்றார். அங்கு இயேசு பிரகாசமான வடிவத்துடன் மாறினார். அவருடைய உடை வெண்மை மற்றும் ஒளிரும் ஒளியாக மாறியது. அந்த வேளையில் இஸ்ரேல் மக்களை வழிநடத்திய மோசே மற்றும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்க்கதரிசியமான எலியாவும் அங்கு தோன்றினார்கள். இதை தன்னுடைய கண்கூடாக பார்த்தார் பீட்டர். இது பீட்டரின் ஆன்மீக பயணத்தில் ஒரு மிக முக்கியமான தருணமாக மாறியது. அதைத் தொடர்ந்து இயேசுவை கைது செய்ய வந்த இரவில் பீட்டர் தனது ஆண்டவருக்கான அன்பு மற்றும் உறுதியை காட்டினார். இயேசுவை பிடிக்க வந்த படைவீரர்களை பார்த்த பீட்டர் தனது வாளை எடுத்து மால்குஸ் என்ற சிற்பாயின் காதை வெட்டிவிட்டார். அப்போது இயேசு அவரை கண்டித்தார். உன் வாளை உறையில் வை, ஏனெனில் வாள் எடுப்பவன் வாளால் அழிவான் என்று கூறினார். இயேசு அத்துடன் அந்த படைவீரனை சுகப்படுத்தினார். அந்த சமயத்தில் இயேசு பீட்டரை முன்னிட்டு தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை கூறுகிறார்.
இன்று இரவு சேவல் கூவும் முன்னர் நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்றார். பீட்டர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் அவர் இயேசுவின் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். சிறிது நேரத்தில் இயேசுவை கைது செய்து விசாரணைக்காக தலைமை அதிகாரியிடம் கொண்டு செல்லும் போது பீட்டர் வெளிமுற்றத்தில் அமர்ந்திருந்தார். அங்கு சிலர் பீட்டரை குற்றம் சாட்டி, நீயும் இயேசுவுடன் இருந்தவன்தானே என்று கேட்டார்கள். பீட்டர் அதற்கு, அந்த மனிதன் யார் என்று எனக்கு தெரியாது என்று பதில் அளித்தார். அவர்கள் மீண்டும் இல்லை, நீ அவருடன் தான் இருந்தவன் என்று கூறுகையில், அவர் சொல்வது அறியாமல் அவர் யாரென்றே எனக்கு தெரியாது என்று இயேசுவை திட்டி சாபம் செய்யத் தொடங்கினார். அந்த நேரத்தில் சேவல் கூவியது. இயேசு கூறிய வார்த்தை பீட்டருக்கு நினைவில் வந்தது. அவர் வெளியே சென்று அதை நினைத்து மனம் நோக அழுதார். இந்த நிகழ்வுக்கு பிறகு பீட்டர் மனமாற்றம் அடைந்து ஆழ்ந்த நம்பிக்கையுடைய மனிதராக மாறினாலும் அவருடைய மனதில்தான் 3 முறை தன்னுடைய இயேசுவை மறுதலித்து விட்டேன் என்று ஒரு குற்ற உணர்வு இருந்து கொண்டே இருந்தது. இயேசு உயிர்த்தெழுந்த பின் அவர் மீண்டும் பீட்டரிடம் தோன்றினார். அங்கு இயேசு பீட்டரிடம் 3 முறை, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். பீட்டர் ஒவ்வொரு முறையும், ஆண்டவரே, நீங்கள் எனது உள்ளத்தை காண்கிறீர்கள், நான் உங்களை நேசிக்கிறேன் என்று பதிலளித்தார். இதற்கு பின்னணியில் பீட்டரின் மனதில் இருந்த ஆழமான குற்ற உணர்வை இயேசு கண்டறிந்து அதை அவரிடமிருந்து போக்குவதற்காகவே இந்த கேள்வியை கேட்டார் என்பது பொருளாக மாறுகிறது. அந்த இடத்தில் இறுதியாக இயேசு பீட்டரை பார்த்து, இனிமேல் நீ என் ஆடுகளை மேய்ப்பாய் என்று கூறி அவரிடமிருந்து விடை பெற்றார். இதைத் தொடர்ந்து பெந்தகோஸ்தே எனும் நாளில் மக்கள் முன்னிலையில் பீட்டர் சக்தி வாய்ந்த உரையை வழங்கினார். அன்று மட்டும் 3000 பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இது கிறிஸ்தவ திருச்சபையின் ஆரம்பமாக கருதப்படுகிறது. இதனால் பீட்டர் முதலாம் தூதர், ஃபர்ஸ்ட் அபாஸ்டல் என்றும் முதலாம் போப்பாக கத்தோலிக்க பாரம்பரியத்தில் போற்றப்படுகிறார். பின்னர் பீட்டர் பல இடங்களில் போதித்தார். அந்தியோக்கியா, லித்தா, யாப்பா, கேசரியா, இறுதியில் ரோமுக்கும் சென்றார். அந்த வேளையில் ரோமை நீரோ சிசரர் எனும் கொடூர மனம் படைத்த மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவனுடைய காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கடும் துன்புறுத்தல்கள் நடைபெற்றன. அந்த காலத்தில் பீட்டர் கைது செய்யப்பட்டார். சிலுவையில் அறைய உத்தரவு வழங்கப்பட்டது. ஆனால் அவர் கூறினார், நான் என் ஆண்டவரைப் போலவே சிலுவையில் அறையப்படுவதற்கு தகுதியற்றவன், தயவு செய்து என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்றார். அவருடைய வேண்டுகோளின் அடிப்படையில் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் பீட்டர் சிலுவையில் அறையப்பட்ட பின்னர் 3 நாட்கள் உயிருடன் இருந்தார். 3 நாட்கள் அவரை பார்க்க வந்த மக்களுக்கு போதித்தார். அதன் பின்னர் தான் இறந்தார். புனித பீட்டர் தனது இறுதி நாள் வரை கிறிஸ்துவுக்கான நம்பிக்கையில் உறுதியுடன் வாழ்ந்தார். அவர் திருச்சபையின் பாறை என்ற பெயருக்கு ஏற்ப அவரது நம்பிக்கையும் உறுதியும் கிறிஸ்தவ உலகத்தில் நிரந்தரமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. பீட்டரின் உயிர் மட்டும்தான் அன்று பிரிந்தது. ஆனால் அவர் மூலமாக மக்கள் மத்தியில் உருவான நம்பிக்கையும் கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசமும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருந்தது. குறிப்பாக 4ஆம் நூற்றாண்டில் ரோம பேரரசரான கான்ஸ்டன்டைன் த கிரேட் கிறிஸ்தவ மதத்தை தழுவிய பின் பீட்டரின் மரபும் மேலும் முக்கியத்துவம் பெற்றது. அந்த காலத்தில் பீட்டர் வத்திகானில், குறிப்பாக வேட்டிகன் ஹில் எனும் இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார். கான்ஸ்டன்டைனின் தாய் புனித ஹெலனா புனித இடங்களை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டிருந்த போது பீட்டரின் சமாதி அவர் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் மேல் கிறிஸ்துவுக்கு பின் 324ஆம் ஆண்டு முதல் புனித பீட்டர் தேவாலயம், ஓல்ட் செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா கட்டப்பட்டது. பின் 14 மற்றும் 17 நூற்றாண்டுகளில் அந்த இடத்தில் புதிய தேவாலயமான தற்போதைய புனித பீட்டர் பசிலிக்கா கட்டப்பட்டது. இது கிறிஸ்தவ உலகில் மிகப்பெரிய மற்றும் மிகவும் புகழ்பெற்ற தேவாலயங்களில் ஒன்றாகவும் திகழ்கின்றது. மிகப்பெரிய டோம் மற்றும் நவீன கலையை சார்ந்த சிற்பங்கள், ஓவியங்கள், அலங்காரங்கள் கொண்ட இந்த பசிலிக்கா வத்திகான் நகரத்தில் அமைந்துள்ளது. இது தற்போது உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைமையகமாகும். இது இயேசு பீட்டரிடம் கூறிய வார்த்தையின் நிறைவாக பார்க்கப்படுகிறது. இந்த பாறையின் மேல் நான் என் திருச்சபையை கட்டுவேன். இந்த தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் பீட்டர் முதலாவது போப்பாக கருதப்படுகிறார். அவரது சமாதியின் மேல் தலைமை திருச்சபை கட்டப்பட்டது என்பதே கத்தோலிக்க பாரம்பரியத்தில் உள்ள முக்கியமான அடையாளமாகும். போப் எனும் கிறிஸ்தவர்களின் தலைமையின் அடித்தளம் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்கள் எண்ணங்களை கமெண்ட்ல பகிருங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.